அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் இது முக்கியமான பலனுங்க. செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா, ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன கொடுக்குறோம்னா, செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 4 கிரக பயிற்சி இருக்குங்க. இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்கு, பாத்துக்குங்க. செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க. செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் கொலு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க. இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்க போது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலுக்கு நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. எப்போதுமே கடகராசிக்கார பாருங்க, தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசி தான். குடும்பம், ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய கற்பனை பிடிச்சதே கடகத்துல இருந்துறீங்களா, கற்பனை தான். ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முன்னாடியே கற்பனை பண்ணி அதை பிளான் பண்ணி இதை இப்படிதான் செய்யணும்னு சொல்லி பயங்கரமா ஷார்ப்பா யோசிப்பாங்க. என்ன கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி கடகராசி தாங்க. ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையிலேயே சிந்தனை இருக்கும். போனோம், கடமைக்கு வேலை பார்த்தோம், கடமைக்கு இருந்தோம் அப்படிங்கிற விஷயம் இவங்கள்ட்ட கிடையாது. ஒரு வேலையை பொறுப்பா எடுத்து அந்த வேலையை கரெக்டா பண்ணுவாங்க. இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு இரக்க குணம் கொண்ட ஒரே ராசி கடகராசி தான். அன்பான ராசி, குடும்பத்துக்காக பிறந்த ராசி கடகராசிக்காரங்க. தன்னுடைய அம்மா மேல, குடும்பத்து மேல எல்லாத்துக்குமே இந்த பிறவி கடகராசி நீங்க பிறக்கிறீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்துக்காகவே இந்த பிறவியை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கடகராசியுடைய குணம் அப்படி இருக்கும். தன்னுடைய குடும்பம், ஃபேமிலி இதை பத்தியே சிந்தனை ஓடும். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன். எல்லாரும் செப்டம்பர் மாசம் பிறந்துருச்சு. நம்ம ஏன் செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா, 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் இருக்கு இதுக்கான பதிவு தாங்க இது. செப்டம்பர் மாசத்துல 4 கிரகம் பேச்சு ஆகுதுங்க. அதனாலதான் செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு மாற்றம் வருதுங்கிற விஷயத்தையே நம்ம சொல்றோம். கடகராசி மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல். பார்த்துங்க, கடகராசிக்கு ரொம்ப பயனுள்ள தகவலுங்க. எல்லா கிரகமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலத்துல இருக்கு. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையில வெற்றி வந்துகிட்டே இருக்கும். தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது ராஜா, இந்த கிரகத்துடைய புத்தி வருது ராஜா, இது நடக்கும், இது நடக்காது, இதுல கவனமா இருங்க, இது சம்மந்தமா படிக்க போங்க, இது சம்மந்தமா தொழில் பண்ணுங்க. எதை வச்சு சொல்லுவாங்க? உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதாங்க சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம், தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்குது, உங்க பிறப்பு ரகசியம் இருக்குது. ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு தூக்கி வச்சீங்கன்னா பலன் கரெக்டா இருக்கு. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய புது பலனே கரெக்டா இருந்துச்சுங்க, அதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க. தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனுங்க, கரெக்டான ஒரு பலன் கண்டிப்பா பார்க்கலாம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்போதுமே மாதம் சரி நம்ம நட்சத்திர பலன் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. இப்ப கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யணும், உங்க ராசில இருந்து பாருங்க 2ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் 4 கிரகம் 2ஆம் பாவகத்துல சிம்மத்துல போய் உட்காந்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கன்னிராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 3ஆம் பாவகத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் கும்பராசில சஞ்சாரம். 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு மீன ராசியில. 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல 3 கிரக பிரிச்சு சொன்னோம்ல, சுக்கிர பகவான் கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம்
சிம்மத்துக்கு வந்து கடகத்துல உள்ள சுக்கிரன் சிம்மத்துக்கு வர்றதே 2ஆம் இடத்துக்கு வர்றதே கரெக்டா செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி. அடுத்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் 2ஆம் பாவத்துல வந்து உச்சமாவார். நல்லா பாத்துக்கணும், 2ஆம் பாவத்துல உச்சமாகிறார். அவர் சொந்த வீட்டுல உச்சம் புதன், அறிவு கிரகம், புத்தி கிரகம் உச்சம். அடுத்து சூரிய பகவான் கரெக்டா 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் சூரிய புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. புத ஆதித்ய யோகம் முழுக்க முழுக்க வேலை செய்யறதே பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். இது ஒரு யோகம் ஒண்ணு இருக்கு, பாத்துங்க. கடகராசி மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் இதனால வரைக்கும் அவரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல துளாராசியில போய் ஏறி நேரா அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு. எங்க எத்தனாம் இடத்தை பாக்குறாரு? 10ஆம் இடத்தை செம்மையா பார்வை கொடுக்குறாரு. இப்ப கிரகம் எல்லாம் பக்கவா இருக்குல்ல. அப்ப ஜாதகம் எப்படி இருக்கு? உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசாபதி எப்படி இருக்கு? இதுதான் நீங்க கவனமா பார்க்கணும். டைமிங் பக்கா வந்துருச்சு. ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் சூப்பரா இருந்தா இப்ப எல்லாமே சூப்பரா அமையும். உங்களுக்கு லைஃபே சூப்பரா மாத்தலாங்க முடியும். ஏன் முடியாது? நம்ம என்ன இந்த கலியுகத்துல பிறகு நம்ம எதுக்காண்டி நல்லா வாழணும், நல்லா குடும்பத்தோட வாழணும். குடும்பம் இன்பம் எதுவுமே பணம் இருக்கோ காசு இருக்கோ இல்லையோ நோய் இல்லாம வாழணும். இதான் நம்மளுடைய எண்ணமா தோணும். ஏன்னா இனிமேல் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிறைய ஸ்டெப்புகள், நிறைய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க தைரியமா பயணி, எல்லாமே வெற்றியா மாறும் உங்களுக்கு. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லலாம்? செவ்வாய் போய் நீசமா இருந்தார், கண்டிப்பா பூர்வீக சொத்து தொழிலையும் உத்தியோகத்திலையும் நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சு. அஷ்டம சனி ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப தெளிவா இருப்பீங்க, நீங்க தெளிவா வேலை செய்வீங்க. ஏன் நிறைய பேருக்கு பாருங்க, கடன் இருக்கா, பகை இருக்கா, எதிரி இருக்கா, தாய் மாமா உறவுல பிரச்சனை இருக்கா, இல்ல அம்மா அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கா, கண்டிப்பா அப்பாவுடைய சொத்து அம்மாவோட சொத்துல வழக்கு இருக்கான்னு கேட்டு பாருங்க. மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் 4 மாசம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. யாருடைய ஜாதத்துல இதெல்லாம் குருபாகனம் சரியில்லாம கெட்டு போய் இருந்தாரோ இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா தலையை ஆட்டுவாங்க. ஆமாங்க இருந்துச்சுங்க, இவெல்லாம் கஷ்டப்பட்டுங்க. ஏன் படிப்பு கல்வியிலையும் சரி, உத்தியோகத்திலையும் வருமானத்தையும் சரி, நிறைய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இது எல்லாமே இருந்துச்சு. இனிமே படிப்படியா உங்களுக்கு குறையும். நீங்க தைரியம் மட்டும் விட்டுறாதீங்க. நம்மளால முடியும் அப்படிங்கிற தைரியத்தை விட்டுறாதீங்க. எப்போதுமே நீங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஆளு. ஏன் திருமண வாழ்க்கையில கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே என்ன கடகராசி மட்டும்தாங்க. அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க கடகராசிக்காரங்க. இப்ப ஏன் நமக்கு எல்லாமே செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு விஷயம் எல்லாம் மாறுதுன்னா, கிரகத்துடைய பேச்சு மாறும்போது எல்லாமே எப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். கிரக திசாபுத்தி மாறும்போது இந்த கிரகத்துடைய இந்த கிரகங்கள் மாற்றம் வரும்போது யாருக்காச்சும் இந்த நம்ம சுத்திக்கிட்டு வரக்கூடிய இந்த நவகிரக கொள்கை ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும். அதனால நம்ம ஜாதகத்தை பார்த்து இந்த பலன் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறோம். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல போய் புதன் உச்சமாகும் போது இங்க நல்ல விஷயம் தான் நடக்கும், கெட்டது நடக்காது. கண்டிப்பா கெட்டது. ஏன்னா கேதுவோட இப்படில சூரிய பகவான் இருந்தா என் வருமானத்தை கண்டிப்பா பிரச்சனையை கொடுத்து விட்டாருங்க. வாயால கெட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தான் பணத்தை கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்தாங்களுங்க. இனிமே பணத்துல ஏமாற்றம் இருக்காரு. 17ஆம் தேதிக்கு அப்புறம் வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். பாத்துங்க, இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். பொருளாதாரத்துல எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்திருக்கும். இப்ப யாருக்கெல்லாம் சூரியன் கேது இருந்தோ கண்டிப்பா கேட்டு பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை தலைக்கு மேல பிரச்சனை, அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், சகோதர உறவு நல்லா இருக்கும், சகோதர உறவு இருக்கும். யாரோ குடும்பத்துல யாரோ சகோதரர் இருக்கோ, இல்ல மூத்த சகோதரர் இருக்கோ, யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நல்ல வேலை உதயத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. கடகராசி இதை எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா நடக்கும் பாருங்க. அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் மாணவ எழுதுறீங்களா? கண்டிப்பா தைரியமா எழுதுங்க. தைரியமா எழுதக்கூடிய நேரம் கரெக்டா செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதி பாருங்க. ரிசல்ட்டை மட்டும் என்னன்னு கேளு, சூப்பரா இருக்கும். செப்டம்பர் 17 இருந்து அங்கிட்டு ஃபுல்லா எழுதி பாருங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரும். மாணவங்களை வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் சரி, அங்கேயே வேலைக்கு ட்ரை பண்றீங்களா? வேலை கிடைச்சா கிடைக்கல, எத்தனை கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க? இப்ப கொடுங்க அப்ளிகேஷன். கண்டிப்பாக வேலை உத்தியோகம் வெளிநாட்டில் உள்ளவங்களாம் இங்கே அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனுக்கு போறவங்களுக்கு பக்கவா இருக்கு. எல்லாமே இந்த கடகராசிக்கு நேரம் நல்லா இருக்கு. உங்க ஜாதகத்துல விதியில என்ன எழுதிருக்கு இதை மட்டும் பார்த்துட்டு வேலை உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கும். அரசாங்க வேலை எக்ஸாம்ல நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். கண்டிப்பா கடன் சுமை கொஞ்சம் குறைஞ்சே தீரும். ஏன் எதனால நீங்க கடன் சுமை குறையுங்கிறீங்க? குருவே சுயசாரம் வாங்குறாரு ராஜா. நேரம் 6ஆம் இடத்துல கடனை பாக்குறாரு, பகையை பாக்குறாரு. உடம்பு ஆரோக்கியத்துல உள்ள செலவை நான் குறைப்பேங்கிறாரு. ஏன்னா உங்க ராசிக்கு எப்போதுமே குரு நட்பு கிரகம். அப்ப கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, நோய் இருக்காது. இதெல்லாமே கம்மி பண்ணக்கூடிய நேரம் தான் செப்டம்பர் மாதம் பலன். எல்லாமே 14-15க்கு அப்புறம் தான் நீங்க எடுத்துக்கணும். எல்லாமே சூப்பரான டைம் இருக்கு பாத்து. கணவன் ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமணம், காதல் திருமணம் எத்தனை பேருக்கு நடக்கும் தெரியுங்களா? கண்டிப்பா முடிஞ்சிடும்.
காதல் திருமணம், இரண்டாவது திருமணம், திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடை இல்லாம சூப்பரா போகக்கூடிய நேரம் பக்கவா அமையுது. திருமணத்துக்கு நம்ம எந்த ஒரு பிரேக்குமே நம்ம கடகராசி மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா இனிமேல் இந்த அஷ்டம சனி முடிஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அப்ப திருமணங்கள் கைகூடி வரும். தொழில்ல செம்மையா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. எப்பமா ஸ்டார்ட் பண்ணுவோம்? கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடணும். கரெக்டா செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் நேரா தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. ஒண்ணு மாமனார் மாமியா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, இல்ல தொழில நீங்க பெரிய லெவலுக்கு வருவீங்க. இது கண்டிப்பா செவ்வாய் பாவன் ஜாதகம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா இல்ல. அப்ப தொழிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கூடாது. கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். கடகராசில டீச்சிங் வேலை பாக்குறீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐடிஎஃப்ல பாக்குறீங்களா நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பாக்குறீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா நகை கடை வச்சிருப்பீங்களா அவங்க நல்லா இருக்கும். வட்டி தொழில் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். இது எந்த ஃபீல்டும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இரும்பு சம்பந்த வேலை, நெருப்பு சம்பந்த வேலை சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுத்துப்பாரு. நட்சத்திர பலன் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம், அதாவது முதல் நட்சத்திரமே புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க. எதுலையுமே ஒரு பொறுமை பொறுமை பொறுமை, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியம். இப்ப பாருங்க, சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது. கவலைப்படாம இருங்க. வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் கிடைக்கும். கடன் பிரச்சனை சரி பண்ணுவீங்க, எதிரி பிரச்சனை சரி பண்ணுவீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க சரி பண்ணக்கூடிய நேரம் வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்துல வழக்குகள் சரியாய் உங்க பக்கம் சாதகமா அமையும். அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதிக கஷ்டம்னா உங்களுக்கு மட்டும்தாங்க இருந்திருக்கும். அவமானம் என்ன, பிரச்சனை என்ன, தடை என்ன, எல்லாமே பார்த்துட்டு நொந்து போய் உட்காந்துருக்கீங்க. எனக்கு நல்ல நேரம் பிறக்காதா? இப்ப பிறக்க ராஜா, கவலைப்படாதீங்க. யார் அதுல குரு நல்லா இருக்கோ, சனி பகவான் குருவோட சாரத்துல நல்ல வீடு, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும். சொந்தமா வீடோ, வண்டியோ, வாகனமோ, சுப செலவோ, சுபகாரியம் பண்ண போறீங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப பூசத்துல பிறந்தவங்க எதுவுமே கவலைப்படாம போய்ங்க, எல்லாமே வெற்றியா வருது. அடுத்து ஆயில் நேசத்துல பிறந்தவங்க புத்திசாலி குணம், செம்மையான குணம். ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சுதான் இறங்குவீங்க. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. தன் மனசுக்கு என்ன படுறது நச்சுன்னு செய்யக்கூடிய ஆள். எல்லாமே கற்பனை, புத்தி, அறிவு பயங்கரமா இருக்கும். உங்க அறிவு இனிமே வீணாகாது, கவலைப்படாதீங்க. எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும். தகவல் தொடர்பு, வழக்கு சார்ந்த பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை பார்த்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆயிலன்ஸ்ல படுறாங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ஐடிஐ பில்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமா இறங்கி அடிங்க. ஆயிலன்ஸ்ல படுறவங்க ஒரு அற்புதமான ஒரு காலம் வருது. வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக உள்ள மாதமாகவே அமைகிறது.